கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருந்து அமமுக வெளியேறியிருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியேறுவதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அமமுக வெளியேறுவதாக காட்டுமன்னார் கோவிலில் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். இப்போது நாங்கள் வெளியேறுகிறோம், அதே நேரத்தில் டிசம்பரில் எங்களுடைய முடிவை அறிவிப்போம் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ் என்டிஏவிலிருந்து விலகியிருக்கிறார். நாங்கள் எந்த கூட்டணின்றதை ஜனவரியில் சொல்லுவோம்னு தேமுதிக கூறியிருக்கிறது. இந்த நேரத்தில் அமமுகவும் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய முடிவை நாங்கள் டிசம்பரில் சொல்லுவோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி உருவான பிறகு அந்த கூட்டணி விரிவடையுமா அப்படின்ற கேள்வி எழுந்த சூழலில் தற்போது என்டிஏவில் இருந்த முந்தைய கட்சிகளான பார்ட்னர்களான ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார்கள். தேமுதிக இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை கூறவில்லை. இது அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாக நாங்கள் என்டிஏவில் இருக்கமான்னு நயினா நாகேந்திரன் கேளுங்க அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன். டிடிவி தினகரன் என்டிஏலேருந்து வெளியேறோம் அப்படின்றார், என்ன பின்னணியா பாக்குறீங்க? நிச்சயமா அவருக்கு எதிர்பார்த்த அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதிமுக இருந்தும் கிடைக்கல, பாஜக இருந்தும் கிடைக்கல. ஏன்னா அவர் ஏற்கனவே என்டிஏல இருந்த ஒரு நபர். 3 மாதத்திற்கு முன்பு கூட அவரிடம் இந்த கேள்வி, இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டவுடன் அவரிடம் போய் கேள்வி கேட்கிறாங்க, என்டிஏல நீங்க தொடர்வீங்களா, அதிமுக இருக்குதுன்னு. நாங்க தாங்க முதல்ல இருக்கிறோம், அதிமுக தாங்க வெளியிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் 3 மாதத்திற்குள் இந்த முடிவுக்கு போறாருன்னா நிச்சயமா அதற்கு திரு எடப்பாடி அவர்கள் தான் அது பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏன்னா அவரை போய் ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க, திரு அமமுக கூட்டணியில இருக்குமான்னு. காலம் பதில் சொல்லும்னாரு. அது ஒரு சரியான பதிலாகவே நான் பார்க்கவில்லை. ஏன்னா அதிமுகவுக்கு அனைத்து வாக்குகளும் அவசியம், பலவீனப்பட்டிருக்கிற கட்சி. அதே மாதிரி பாஜகவும் உறுதியாக அதிமுகவிடம் கூறி இருக்க வேண்டும், இல்ல அமமுக அவசியம், அவர்களை இந்த மாதிரி காலத்துக்கு காலம் பதில் சொல்லணும்னா சொல்லாதீங்க, அவங்கள கூட்டணியில குவிக்கா செட்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலும் பாஜகவும் எடுக்கலை. அதனாலதான் இது மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக உடனடியாக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வரணும். வந்தாக்க அந்த மாதிரி ஒரு மறுபரிசீலனை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்க இபிஎஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய அதிமுக கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இவர்கள் வெளியேறுவதற்கு காரணமா பாக்குறீங்களா? ஓபிஎஸ் டிடிவி இல்ல, முக்கியத்துவம் இல்லைங்க. ஓபிஎஸ் சிச்சுவேஷன் வேறங்க. ஓபிஎஸ் கட்சி இல்லை, அதிகாரப்பூர்வமாக அவர் எந்த கட்சியிலும் இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது அவரை சேர்த்துக் கொள்வதுங்கிறது வேறு விஷயம். திரு டிடிவி அவர்கள் ஒரு தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை சேர்த்துக் கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? சோ இருவரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனாலதான் இது என்னை பொறுத்த வரைக்கும் திரு டிடிவி அவர்கள் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. அது வேற எங்க இருக்கலாம், விஜயா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம், பட் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. இந்த அவமரியாதையை பொறுத்து கொண்டு நான் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான முடிவாக தான் பாக்குறேன். ஆனால் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இருக்கும். பாஜகவும் திரு எடப்பாடி அவர்களும் ஒரு ஒரு ஆலிவ் பிரான்ச்சை நீட்டினால் மீண்டும் அவர் என்டிஏல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.